வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊரில் இப்போ ரீசெண்டாக மகாவதார் நரசிம்மா அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. இந்த திரைப்படம் வந்ததும் தான் வந்துச்சு. இந்த படத்தை பற்றி பேசாத ஆளே இல்லை. எங்கே பார்த்தாலும் நரசிம்மா, எதில் பார்த்தாலும் நரசிம்மா அப்படின்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி என்னடா ஹைப் ஏற்றுறீங்க, அப்படி இந்த படத்தில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை பார்க்குறக்கே நான் போயிருந்தேன். அதுவும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல இந்த திரைப்படம் ரிலீஸ் செய்யப்படவே இல்லை. சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் செய்யப்படவே இல்லை. முக்கியமான சிட்டிஸில் மட்டும்தான் அங்கங்கே அந்த 2 ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான தேட்டர்ஸில் தான் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தோன்னா ஒரு தேட்டரை தேடி கண்டுபிடிச்சி போய் உட்காந்து இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இப்போ கிரியேட் ஆகிருக்கு, ஏன் இந்த படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்த அனிமேஷன் திரைப்படங்கள் ஏன் இந்த அளவுக்கு ஹிட் ஆகலை, மேலும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை பார்த்து இன்னும் நிறையா அனிமேஷன் திரைப்படங்கள் இந்தியாவில் உருவாகிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு புரிய வந்துச்சு. அதை பற்றி தான் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. பொதுவாகவே இந்த அனிமேஷன் திரைப்படங்கள்லாம் பெரும்பாலும் ஹாலிவுட் சைடில் இருந்தால் வரும். இந்த ஆங்கிரி பேர்ட்ஸு, அப்புறம் குங்ஃபூ பாண்டா, அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட மோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஹாலிவுட்டில் தான் மேக்ஸிமம் வந்துட்டு அனிமேஷன் திரைப்படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1-2 திரைப்படங்கள் மட்டும் அனிமேஷன் படங்கள் வந்திருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம தலைவருடைய நடிப்பில் வெளிவந்த கோச்சடையான் அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படத்தை சொல்லலாம். இதையும் தாண்டி ராமாயணா தி எபிக் அப்படிங்கிற ஒரு படம், மகாபாரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் படம், இந்த மாதிரி ஒரு 2-3 படங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அனிமேஷன் படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாப் கேட்டகரியில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்ம மகாவதார் நரசிம்மா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக ஒரு அனிமேஷன் பட லிஸ்ட்லேயே வந்து பார்த்தோன்னா நிற்குது. ஆனால் இந்த படத்துக்குமே மிகப்பெரிய ஓப்பனிங் எல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தினுடைய முதல் நாள் கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் டேவே 2.5 கோடி தான் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 crores தான் இந்த படம் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இந்த படம் பிக்கப் ஆகி பயங்கரமான ஒரு கலெக்ஷன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 130 crores மேலே இந்த படத்தினுடைய கலெக்ஷன் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூலி அண்ட் வார் 2 வர்ற வரைக்குமே இந்த படம் நல்லாவே ஓடும். நடுவில் எந்த ஒரு பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் 50 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை நோக்கி தான் இந்த படம் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி பெரிய ஒரு வெற்றியை அடையிறதுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்து அனிமேஷன் படங்களை கம்பேர் பண்ணுறப்போ அப்படி இதில் என்னதான் டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ப்ரூட்டுவலான காட்சிகள் தான், ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸு, அந்த காட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக தான் இந்த படத்தை தேடி போய் இவ்வளோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதை நான் இன்னும் புரிகிற வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இங்கே எத்தனை அனிமி ஃபேன்ஸ் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமிலாம் பார்க்க மாட்டேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2-3 ஃபைட் சீக்வன்ஸ், அதாவது அனிமியில் வரக்கூடிய பெஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 2-3 காட்டினாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸை பார்க்குறப்போ என்னன்னா இப்படி இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் டிசைன் பண்ணுறாங்களா அனிமியில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான ஃபைட்டெல்லாம் வந்துட்டு நம்மளால் லைவ் ஆக்ஷன் திரைப்படங்களில் பார்க்கவே முடியாது. அனிமையில் தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஈக்குவலான அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ஈக்குவலான சில காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாவதார் நரசிம்மா திரைப்படத்தில் இருக்குது. ஸோ அந்த ஹிரண்யகசிபு அப்படிங்கிற அரக்கனை காட்டுற விதமாக இருக்கட்டும், அவனுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி வராக அவதார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணுவுடைய அவதாரம் அந்த எடுத்து அப்போ வரக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் கிளைமேக்ஸில் வந்துட்டு நம்ம மகாவதார் நரசிம்மா அவர்களுடைய தோற்றமாக இருக்கட்டும், அதை அவங்க காட்டின விதமாக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் 3Dயில் பார்க்குறப்போ இன்னும் ஒரு படி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கடைசி 15 நிமிஷம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓயாமல் கூஸ் பம்ப்ஸ் மேலே கூஸ் பம்ப்ஸாக கொடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே அவங்க காட்டின விதத்தில் தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் இது ஒரு அனிமேஷன் திரைப்படமாக இருந்தாலும் கூட்டமாக மக்கள் போய் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ப்ரோ, இதுக்கு முன்னாடி வந்து கோச்சடையான்லேயுமே நல்லா ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, போர் காட்சிகளாக இருக்குது. அந்த படம் இந்த அளவுக்கு கலெக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த படம் வந்துட்டு ஒரு லைவ் ஆக்ஷன் மெட்டீரியல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாகுபலி மாதிரி ஒரு லைவ் ஆக்ஷனாக அந்த படம் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசூலை பார்த்துருக்க வேண்டிய படம். ஆனால் அந்த திரைப்படத்தில் ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த சோட்டா பீம் பென்டன் மாதிரி குழந்தைங்க பார்க்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் படம் தான் கோச்சடையான் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முடிச்சு கட்டிட்டாங்க. பட் லைவ் ஆக்ஷனில் வந்திருந்தால் அந்த படத்தோட ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மகாவதார் நரசிம்மாவை பொறுத்த வரைக்கும்
ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃபேண்டஸியான காட்சிகள் இந்த படத்தை ஃபுல்லாகவே நிரம்பிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு கடவுளுடைய திரைப்படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாகவே ஒரு ஃபேண்டசி படமாகத்தான் இருக்க முடியும். அண்ட் இது ஒரு ஃபேண்டசி படமாக இருக்கிறதுனால மட்டும்தான் ஓடிச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. அவங்க அந்த ஃபேண்டசியான விஷயங்களை காட்டின விதத்தில் தான் இந்த படமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே இந்த நரசிம்மா திரைப்படத்தை லைவ் ஆக்ஷனில் எடுத்திருந்தா இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டுன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா லைவ் ஆக்ஷன் எடுக்கிறப்போ நிறையா விஷயங்களை காட்ட முடியாது. இப்போ ஹிரண்யகசிபு அப்படிங்கிற அந்த கொடூர அரக்கனை நம்ம அனிமேஷன் பண்ணுறப்போ நம்ம நினச்ச மாதிரி அந்த ஒரு விஷுவல்ஸை கொண்டு வர முடியும். ஆனால் இதில் நம்ம லைவ் ஆக்ஷனில் எடுத்தோம்னா ஆதிபுருஷில் வர ராவணன் மாதிரி கூட அது மாறி போகலாம். அதே மாதிரி விஷ்ணு வந்துட்டு அந்த வராக அவதார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவதாரத்தை எடுக்கிறப்போ வானம் முற்ற அளவுக்கு அப்படியே ஹைட்டாக மாறி நிற்பார். அந்த ஒரு விஷுவலெல்லாம் லைவ் ஆக்ஷனில் எப்படி காட்டியிருக்க முடியும் அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியல. அண்ட் ஆல்சோ தூண்லேருந்து நம்ம நரசிம்மர் வரக்கூடிய மொமெண்ட்டு அது அவ்வளோ பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதை வந்துட்டு லைவ் ஆக்ஷனில் எப்படி காட்டியிருக்க முடியும்னு புரியல. அண்ட் கிளைமேக்ஸில் நரசிம்மர் தன்னுடைய மடியில் அந்த ஹிரண்யகசிபுவை வச்சு குடலை உருவுற சீனு, அந்த சீனு லைவ் ஆக்ஷனில் எடுத்திருந்தா காஞ்சனா படத்தினுடைய கிளைமேக்ஸ் மாதிரி இருந்திருக்கும். அதுக்குன்னு நான் காஞ்சனா கிளைமேக்ஸ் வந்துட்டு மொக்கன்னு சொல்லலை. அந்த ஒரு கிளைமேக்ஸ் நம்மளை சின்ன வயசில் எந்த அளவுக்கு அலற விட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த நரசிம்மா அப்படிங்கிற திரைப்படம் ஒரு லைவ் ஆக்ஷன் படமாக வந்துருந்துச்சுன்னா இப்போ இவங்க அனிமேஷன் படத்தில் காட்டின விஷுவல்ஸை அச்சீவ் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அதாவது பட்ஜெட்டுமே அதிகமாக போயிருக்கும், அதே மாதிரி அவுட்புட்டுமே நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்காது ஒரு லைவ் ஆக்ஷன் படமாக இருந்திருந்தா. ஸோ இவங்க சூஸ் பண்ண விதம், அதாவது அனிமேஷன் படமாக இதை நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சூஸ் பண்ண அந்த டெசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டெசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பார்க்குறப்ப தான் ஆதிபுருஷ் அப்படிங்கிற திரைப்படமும் ஒரு ப்ரூச்சுவலான அனிமேஷன் திரைப்படமாக வந்துருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ராவணன் அப்படிங்கிற அரக்கனை டம்மி பீஸா காட்டியிருப்பாங்க. பட் அனிமேஷன் படமா வர்றப்போ ஒரு பயங்கர கொடூர அரக்கனா காட்ட முடியும். அதே மாதிரி ராமருக்கும் ராவணனுக்கும் வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அதை ரத்தம் தெறிக்க தெறிக்க அனிமி ஸ்டைலில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு ராமர் வந்துட்டு ராவணனை முடிச்சு கட்டுற மாதிரி ஒரு பயங்கரமான கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக அந்த ஃபைட்டை வச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ மகாவதார் நரசிம்மாவுக்கு முன்னாடியே ஆதிபுருஷ் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் திரைப்படம் வேற லெவலில் ஓடி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோச்சடையான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷனில் வர வேண்டியது, ஆனால் அனிமேஷன் பண்ணி அதை சொதப்பிட்டாங்க. ஆதிபுருஷுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது, ஆனால் அதை லைவ் ஆக்ஷனில் எடுக்கிறேன்னு சொல்லி சொதப்பிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே மிஸ் பண்ணிட்டாங்க. பட் மிஸ் ஆகாமல் கரெக்டாக அடிச்சது யாருன்னா நம்ம மகாவதார் நரசிம்மா அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அந்த கூஸ்பம்ஸ்க்கு இன்னொரு ரீசன் யாருன்னா நம்ம சாம்சியஸ் அவர்கள் தான். ஸோ அவருடைய மியூசிக் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ தாறு மாறாக வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் போட்டு வச்சிருந்தாரு. ஸோ ஒரு கடவுளுக்கு மியூசிக் போட்ட மாதிரி தெரியல, ஏதோ நம்ம விக்ரம் படத்தில் வர்ற கமலஹாசனுக்கும் லியோ படத்தில் வர்ற தளபதி விஜய்க்கும் மியூசிக் போட்டால் எப்படி போட்டிருப்பாரு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காரு. ஒரு ஆன்மீக கதை அப்படிங்கிற மாதிரியே தெரியல, ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரியான ஒரு மியூசிக்கை தான் அவர் போட்டிருந்தாரு. அதனாலே வந்து பார்த்தோன்னா தாறுமாறா அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்தது நம்ம ஹாம்பலே ஃபிலிம்ஸ் வந்துட்டு என்ன டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா விஷ்ணுவுடைய 10 அவதாரங்களுமே 2 வருஷத்துக்கு ஒரு அவதாரமாக ஒரு படமாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெசிஷனை எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகாவதார் பரசுராம் அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வரப்போகுது. அதுவுமே வந்து இந்த நரசிம்மா படத்தினுடைய எண்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே பரசுராம் வர பற்றி நல்லாவே தெரியும், எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள், எவ்வளோ பெரிய ஒரு குரு. அவருடைய பவர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த அனிமேஷன் ப்ரூட்டுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறப்போ தரமான ஒரு படைப்பா அதுவுமே இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ அதை தொடர்ந்து மகாவதார் கிருஷ்ணா, மகாவதார் ராமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அனிமேஷன் திரைப்படங்கள் இந்த ஹாம்பலே ஃபிலிம்ஸ்லேருந்தே வரப்போகுது. சரி, இப்போ இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் படம் வந்து தியேட்டர்லாம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்போ நம்ம தமிழ் கதைகள் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. பொன்னியின் செல்வன் வந்துட்டு ஒரு லைவ் ஆக்ஷன் படமா எடுத்து அது யாருக்குமே புரியாத மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தாங்க. பட் அதை வந்துட்டு ஏன் மறுபடியும் ஒரு அனிமேஷன் படமா மாற்றக்கூடாது? என்ன கேட்டால் பொன்னியின் செல்வன்ல ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, ப்ரூட்டுவலான அதாவது ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகளால் எதுவுமே கிடையாது தான். இருந்தாலுமே அனிமேஷன் படமாக அதை எடுக்கிறப்போ மக்களுக்கு புரியுற மாதிரியான ஒரு கதைக்களமாக அதை கொண்டு வரலாம். அண்ட் ஆல்சோ தேவைப்படுற ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ப்ரூட்டுவலான காட்சிகளெல்லாம் வச்சு அப்படி ஒரு படமாக எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு அந்த படம் போய் சேரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புராண கதைகள் அப்புறம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஃபேண்டசி கதைகள் எல்லாம் இந்த மாதிரி அனிமேஷன் படங்களாக எடுத்தா ரொம்ப சூப்பராகவே ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ கிடைச்சிருச்சு. அதெல்லாம் தாண்டி ஒரு சில படங்கள் எல்லாம் பெரிய பட்ஜெட் ஆகும், அதனாலேயே வந்து அந்த படங்களை நம்மளால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கமலஹாசன் அவர்களுடைய மருதநாயகம், அந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் ரத்தம் தெரிக்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரூச்சுவலான காட்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்க முடியாமல் போகிற படங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ப்ரோ மருதநாயகம்லாம் லைவ் ஆக்ஷன் படம் ப்ரோ, அது அனிமேஷன்லாம் நல்லா இருக்கான்னு சொன்னீங்கன்னா
அதாவது எடுக்காமையே விடுறதுக்கு அனிமேஷன்லேயாவது நம்ம பார்க்கலாம்ல. ஸோ அப்படி தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி மருதநாயகம் திரைப்படத்தை லைவ் ஆக்ஷனில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா அது லைவ் ஆக்ஷன்லேயே வரட்டும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இல்லை அப்படி பண்ணவே முடியாது, அதுக்கு பயங்கரமான பட்ஜெட் செலவாகுங்கிற ஒரு மோட்டிவில் இருந்தாங்க அப்படின்னா அதை அனிமேஷனில் பண்ணால் கூட மக்கள் அதை ரசிக்க தான் செய்வாங்க. சரி, ஓகே நண்பர்களே, இந்த அனிமேஷன் படங்களை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன? இந்த மகாவதார் நரசிம்மாங்கிற ஒரு படம் பண்ண இந்த சாதனையை தொடர்ந்து இந்தியாவில் இன்னும் நிறையா அனிமேஷன் திரைப்படங்கள் வரும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் படித்த ஏதோ ஒரு புத்தகமோ இல்லை உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கதையோ, ப்ரோ இது வந்துட்டு அனிமேஷன் படமாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் எதையாவது நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.